மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது மகர ராசியில் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் 7.5 சனி விடுதலை. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சூரிய தசையில் ஆரம்பித்து நீங்கள் என்னென்ன தசையில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த தசையில் இப்போ இருக்கிறீங்க, உங்கள் வயசுக்கு இது வரைக்கும் என்ன கெடு பலன்களை கொடுத்துருக்கும் இந்த 7.5 சனியில். 2018 இருந்து அடி மேலே அடி இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. 7.5 சனி வரும்போது அது ஒரு புயல் மாதிரி. கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா ஒரு ஆட்டி பார்த்துட்டு போயிடும், ஒன்றும் பண்ணாது. கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா தூளாகிட்டு போயிடும். இதுதான் 7.5 சனி. அதாவது தசை நல்லா இருந்தால், யோக தசையாக இருந்தால் அதுவும் சேர்ந்து கொடுக்கும். அதை ஒன்றுமே பண்ணாது. அதுதான் கர்மா. நீங்கள் வாங்கி வந்த கர்மா உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான். இப்போ தசாபுத்தி ரீதியாக இந்த 7.5 சனி விடுதலை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை 13 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் 20 21 வரைக்கும் வருதுன்னு வச்சிங்களேன். படிக்கக்கூடிய காலங்களில் இருப்பீங்க. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை செவ்வாய் தசை. ஏன்னா சனியோட வீட்டுக்கு நன்மை செய்யாது செவ்வாய். இப்போ செவ்வாய் தசை நடக்குது ராசிக்கு. நீங்கள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் கூட இந்த 7.5 சனி வரும்போது முதல் சுற்று சனி. இந்த முதல் சுற்று சனியில் கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கும். படிப்பு ரீதியாக மனசளவில் பாதிச்சிருப்பீங்க, படிப்பு தடைப்பட்டிருக்கும். ரொம்ப நல்லா படிச்சுட்டு வந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தா படிப்பு ஏறாது, ரொம்ப மந்த நிலையாக இருக்கும், மன அழுத்தத்தில் இருப்பீங்க, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. கூடுவார் சரி இருக்காது, அதாவது கூட இருக்கிற நட்பு வட்டாரங்கள் எதுவுமே சரி இருக்காது. நல்ல நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டு கெட்ட நண்பர்கள் சவகாசம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த 7.5 சனி விடுதலை ஆகுது, 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. டோட்டலாக அப்படியே மாறுவீங்க. இது வரைக்கும் எடுத்த கெட்ட பெயர், அவப்பெயர் எல்லாமே மாறும். படிப்பு சார்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுவீங்க. படிப்பில் வெற்றி வாய்ப்புகளை பார்ப்பீங்க. இவ்வளோ நன்மை இந்த 7.5 சனிக்கு பிறகு நடக்கும். அதாவது மார்ச் மாதம் 29க்கு பிறகு அருமையான டைம் சொல்லலாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு லக்னமாக இருந்து, இல்லை இதே லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருந்தாலோ, இல்லை வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால், அந்த தசைங்கிறது, அந்த ராகு தசைங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கும். 2018 இருந்தே வேலைவாய்ப்பு, தொழில், உடல்நிலை எல்லாமே பாதிச்சிருக்கும். ஏன் இந்த ராகு தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்னாக்கா, ராகு தசைக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. 7.5 சனி வரும்போது யோக தசையோடு சேர்ந்து இது யோகத்தை கொடுக்குமான்னா முதல் சுற்று சனி கொடுக்காது. 30 31 வயசு வரைக்கும், 32 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே கெடுபலன்களை கொடுத்துதா அப்படின்னாக்கா, இதில் சுகஸ்தானம் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் நல்லா இருந்தவங்க, இந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தவங்க, செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க, சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க, இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரலை. இல்லை 1 சரியில்லைனா கூட 2 நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடும். வேலைவாய்ப்பு, தொழில், திருமணம் அப்படியே தப்பிச்சு போயிடும் ஓரளவுக்கு. இருந்தாலும் முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாருக்காவது பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். வேறு ஒருத்தருக்கு 7.5 சனி கூடுதலாக நடந்திருந்தால் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகள் இந்த 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் இது வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனைகளை கொடுத்துச்சோ, இது வரைக்கும் திருமண வாழ்க்கை, வேலைவாய்ப்பு, தொழில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துச்சுனாக்கா அந்த நெருக்கடிகள் இருக்காது. இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும்.
இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கும். 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் 7.5 சனி முழுமையாக விடுதலை அப்படின்னாக்கா, இந்த ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணால் கூட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கக்கூடிய காலமாக தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அந்த தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், வேலை வளர்ச்சியை கொடுக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. 20 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா, இது திருமணத்துக்கு உண்டான காலமும் வந்துடும். இதில் இப்போ வேலை வாய்ப்பு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம். இப்போ திருமணத்தில் எப்படி பண்ணியிருக்கோம்? திருமணத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும். ராகு தசை சரியில்லைன்னாக்கா அவங்களுக்கு திருமணம் நடந்து திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்து பிரிஞ்சிருப்பாங்க. ராகு தசை சரியாக இருந்தால் சண்டை சச்சரவோடு போயிருக்கும். ராகு தசையில் நல்ல ஒரு யோக தசையாக அமைந்திருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருப்பாங்க. ஆனால் திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்காது, வேலை வாய்ப்பில் கொடுத்துருக்கும். கடன் பிரச்சனை, இது மாதிரி உடல்நிலை சம்பந்தமாக பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். 7.5 சனி விடுதலையான பிறகு இந்த ராகு தசை அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. இப்போ டைவர்ஸ்க்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து விடுதலை. வேலை வாய்ப்புக்காக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வந்தால் அந்த வேலை வாய்ப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. சுய தொழில் பாதிப்பு, விவசாயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவோட தொழில் எடுத்து செய்கிற அப்படின்னாக்கா அந்த தொழிலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். உடனடியாக கடன் பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் எதனா இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக பாதிப்பு, உடல்நலம் ரீதியாக பாதிப்பு 2018 இருந்து. இந்த 2018 இருந்து உங்களோட சுய ஜாதக அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்களோ அத்தனை பிரச்சனைகளும் விடுதலை ஆகுது. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள், அதுவும் இல்லாமல் திருமணம் ரீதியாக பாதிப்புகளை சந்தித்து இப்போ டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இல்லை முதல் திருமணமே இன்னும் நடக்கலை அப்படின்னாக்கா இப்போ திருமணம் கூடி வந்துடும். இது வரைக்கும் திருமணமே கூடி வராத ஒரு ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். 7.5 சனியில் திருமணம் கூடி வராமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ திருமணம் ரீதியாக ஏற்றம், எந்த வயசில் இருந்தாலும் சரி திருமணம் ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த ராகு பகவான். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை. இந்த ராசிக்கு யோகம் செய்யாது. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருந்தால் கூட இது மறைமுக சுப தொடர்பு பெற்ற தசை. அதனால் 2018 தான் ப்ராப்ளமே அதிகமாக ஆயிருக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா செகண்ட் ரவுண்டு சனிக்கு பொங்கு சனி அப்படின்னு பேர். அதில் நிறைய கொடுக்கும். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக வேலை பறி போயிருக்கும், வேலை கிடைச்சிருக்காது. தொழில் அப்போத்துலேருந்து டவுன் ஆகி சுத்தமாக தொழிலை மூடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். கம்பெனியாக இருந்தால் கூட மூடி இருப்பீங்க. அது மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் இந்த 7.5 சனியில். அது ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னா மறைமுக சுப தொடர்புன்னு பேர். இப்போ குருதசை இப்போ 6ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்திச்சு, வேற ஒரு லக்கணத்துக்கு சிறப்பான இடத்துல இருக்குது. ஆனால் ராசிக்கு 6, 8, 12 இது மாதிரி இந்த குருதசை அப்படிங்கிறது மறைமுக சுப தொடர்புன்னு பேர். ஆனால் 7.5 சனி 2018 ஆரம்பிக்கும் போது இது மொத்தமாக உல்டாவாக மாறி இருக்கும். அப்படியே தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சனி பகவானும் கொடுக்கும், அந்த தசையும் கொடுக்கும், ரெண்டுமே. இப்போ கடன் ரீதியாக வழக்கு ரீதியாக எல்லாத்துலேருந்து ஒரு ரிலீஃபு, திருமண வாழ்க்கை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்காது, நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். வேலை ரீதியாக பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க, உடனடியாக ஒரு பிஸ்னஸை தொடங்குவீங்க. சனி பகவான் 7.5 வருடம் அவருடைய கடமையை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். இதுக்கப்புறம் சனி கொடுப்பாரு, சனி இதை பண்ணுவார் அதை பண்ணுவாருன்னு சொல்கிறத விட கர்மா அடிப்படையில் அவருக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ உங்கள் ஜாதக அடிப்படையில் அது முடிச்சுட்டு இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இதன் பிறகு 12.5 வருடத்திற்கு, அதாவது அஷ்டம சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது இந்த சனி பகவானால். 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை சொல்லவே தேவையில்லை. சனி பகவான் தசையும் 7.5 சனியும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு படாத பாடுபட்டீங்க மகர ராசியில். இப்போ குரு தசைக்கு நான் என்னென்னலாம் சொன்னனோ அத்தனையும் நடந்திருக்கும், அத்தனை கெடுபலன்களும் இந்த 7.5 சனி நடந்திருக்கும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல லக்கணமாக இப்போ ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம், மகர லக்கணம், இது மாதிரி. அது இல்லைனாக்கா கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், இந்த 6 லக்கணங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் வருவார். ஆனால் 19 வருடங்கள் கிடையாது.
முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்தா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களை கெடு பலன்கள் கொடுத்துரும். இப்போ முதல் 9 வருடங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ தசை ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். உடனே 2018 ஒரு 7.5 சனி ஆரம்பிச்சுது. இந்த 7.5 வருடம் அதில் போயிட்டுருக்கோம். டோட்டலாகவே இந்த முதல் வரக்கூடிய 9 வருடங்களும் ஸ்பாயில் ஆகிருக்கும். பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சனி பகவானுடைய தசையில். ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது முழுமையான நல்ல பலன்களை கொடுக்காது, 19 வருடங்களை நல்ல பலன்களை கொடுக்காது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 7.5 சனி விடுதலை ஆகி போச்சு, இப்போ உங்களுக்கு இது கொடுக்கும், அது கொடுக்கும், கோடி கோடியாக கொடுக்கும், லட்ச லட்சமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உங்களை ஆசைவாதத்தை சொல்கிறத விட இந்த தசை இது இப்படி தான் இருக்கும், இந்த சனி தசை இப்படி தான் இருக்கும். இது பாசிட்டிவாக சொன்னால் பாசிட்டிவாக எடுத்துங்க, நெகட்டிவாக சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னால் சனி தசை அப்படின்றதுனால யோகம் செய்யக்கூடிய லக்கணத்துக்கே இந்த பலன்கள் அப்படின்னாக்கா, அவயோகம் செய்யக்கூடிய லக்கணங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணியிருக்கும் 7.5 சனியில் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும். அதாவது தசை சரியில்லைன்ற பட்சத்தில் சனி தசை நடக்கும்போது 7.5 சனி 100க்கு 100% நன்மை செய்யாது. எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும் இந்த சனி தசையில். அதாவது 7.5 சனி வரும்போது, இப்போ 7.5 சனி முடிஞ்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த 7.5 சனி முடிவு, இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு இதன் பிறகு ஓரளவுக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். விவசாயம் முதல் கொண்டு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி. இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃபு, மனசு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், உடல்நிலை தொந்தரவுலேருந்து வெளியே வருவீங்க. இப்போ அதிகப்படியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ 7.5 சனியில் சுப விசேஷம் நடந்திருக்காது, அப்படியே நடந்திருந்தால் கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய நடந்திருக்கும். ஒரு சில பேருக்கு 7.5 சனி இந்த சனி தசை அப்படிங்கிறது யோக தசையாக இருந்தால் 7.5 சனியில் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே பாதிச்சிருக்கும். ஆனால் வீட்டில் திருமணம் நடந்திருக்கு பசங்களுக்கு, 1-2 பசங்களுக்கு, இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த 7.5 வருஷத்தில் பசங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இது மாதிரி சுப விரைங்களை வேறு வழி இல்லை. சனி பகவான் யோகத்தை கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுக்கும். வேலைக்கு எடுத்துரும், தொழிலை கெடுத்துரும். வீட்டில் பசங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். இது மாதிரியான சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுத்துரும். 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை சிறப்பு. இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் எப்படி கடனை தான் கொடுத்துருக்கும். உங்களுக்கு 7.5 சனியில் 2018 ஒன்று கடன் இருக்கும், இல்லைனா நோய் இருக்கும், அப்படிலாம் வழக்கு இருக்கும், சொத்து ரீதியாக வழக்கு இருக்கும், எல்லாமே ரிலீஃபு. இப்போ புதன் தசையில் கிளியராக இருக்கும். மன அழுத்தம் எதுவுமே இருக்காது. நோய் நொடி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. மருத்துவ செலவு கொஞ்சம் கம்மியாகும். உடல்நிலை, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். இந்த தசா புத்தி அப்படிங்கிறது 95 வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா நிறைய ஆடியோ லென்த் ஆகிறதுனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்குமே. அடுத்து வரக்கூடிய பதிவில் ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு வயதுக்கும் நான் தெளிவாக தனித்தனியாக போடுறேன். அதனால் இந்த 7.5 சனி விடுதலை அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். நன்றி.